டுவாங் போ நீ இருக்கியா இருக்கியா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டே இருப்பான். அப்ப ஹிரனா அப்பா நான் பேசுறது கேக்குதா, நான் தப்பா ஸ்டெல்லா அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆப்போசிட்ல உள்ள ஆளு ஸ்டெல்லாவா, நீங்க சொல்றது உண்மையா, நீங்க எந்த காலகட்டத்துல இருந்து பேசுறீங்கன்னு கேட்டா அப்பா நான் 2023 இருந்து பேசிட்டு இருக்கேன்ப்பா, நம்ம பிரிஞ்சு 30 வருஷம் ஆகுதுன்னு சொல்றா. அப்ப அதை கேட்டா அப்பவும் ஷாக் கேட்டா ஐயோ மகளே நீயா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுதா, என்ன மன்னிச்சிரு, நீ எப்படி இருக்க, என்னோட குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எவ்வளவு நல்லா இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டுப்பா. அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நைட் என்ன பாச்சு, நீங்க எப்படி காணாம போறீங்கன்னு கேட்டா அவர் நான் சொல்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் உண்மை என்னன்னா நான் ஒரு சிஐஏ ஏஜென்ட், நான் டக்லி ஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை என்னன்னா அன்னைக்கு காட்டுல பாத்தியா அந்தரத்துல பறந்து தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான பந்து, அதை கைப்பற்றி மறுபடியும் என்னோட டீம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா என்னோட வேலை. பட் அன்னைக்கு அந்த பந்தை பிடிக்கும் போது அது என்ன டெலிபோர்ட் பண்ணி சொல்ல போனா டைம் டிராவல் பண்ணி பல பில்லியன் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல விட்டுருச்சு. ஆனா என்னோட நல்ல நேரமோ என்னவோ தெரியல, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மனுஷங்க வாழ்றதுக்கு ஏதுவான முறையில உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்டதுனால இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். சொல்ல போனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துக்கும் நான் இருக்கிற இந்த ஸ்பேஸ் டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தெளிவா சொல்லணும்னா அந்த ஸ்டேஷன்ல நான் வெறும் 30 நிமிஷம் மட்டும் தான் இருந்திருக்கேன். அந்த 30 நிமிஷத்துல தான் நான் உன் அம்மா கூடயும் உன் கூடயும் கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த டிவைஸ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். பட் நீ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கிற 30 நிமிஷம் அங்க 30 வருஷமா ஓடி இருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த ஷிப்ல இருக்கிற ஃபியூல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. சொல்ல போனா இன்னும் 20 நிமிஷத்துல இந்த ஷிப்ல உள்ள மொத்த ஆக்சிஜனும் காலி ஆயிடும்.